அடுத்ததாக பாரதி ராஜா அவர்களோட மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் தன்னோட திரைப்பட வாழ்க்கையை ஹீரோவா தொடங்கின இவரு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவரோட முதல் படமான தாஜ்மஹாலே அவருக்கு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து நடிச்ச பல படங்கள் வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிறதுனால பல தயாரிப்பாளர்கள் கிட்ட அசிஸ்டண்டாவும் வேலை பார்த்திருக்காரு. அதுவுமே அவருக்கு கை கொடுக்காத நிலையில குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சங்கர் அவர்கள் கிட்டயுமே இவர் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ்ல மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பெருசா முன்னேறாததுக்கு காரணம் என்னோட அப்பாவோட பெயர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் மிகப்பெரிய இயக்குனர் இல்லையா? பாரதி ராஜா அவர்கள் போல இந்த மகன் வருவாரா அப்படிங்கிற கேள்வியும் சமூகத்துல இடம்பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் பாரதி ராஜாவோட பையன் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு முன்னேற முடியலையே அப்படிங்கிற மிகப்பெரிய மன வருத்தத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. மாரடைப்பால இவரு திடீர்னு இறந்து போயிட்டாரு. இந்த நிலையில தான் பாரதி ராஜா அவர்கள் தன்னோட மகனோட இறப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய வருத்தத்திலையும் சோகத்திலையும் இருந்ததுனால அவர் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. எந்த சிரிக்கிங்க நெஞ்சில இடம் இல்ல தெரியுமில்ல, நறுக்கி போட்ட தேங்காய் வேற குழம்பு பார்த்திருக்கேன், அது மாதிரி நான்